ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் எதை பத்தி பார்க்க போறோம்னா கேன்வால டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது எப்படி, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேன்வா ஓபன் பண்ண உடனே இப்படிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கும். அதுல டெம்ப்ளேட் அப்படின்னு மூணாவதா இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே சர்ச் காட்டுதா, சர்ச்ல போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லட்டு ஷாப் அப்படின்னு நான் சொல்லி டைப் பண்ண போறேன். டைப் பண்ணி அதை அந்த டைப் பண்ண உடனே இமேஜ் வரும் நிறையா. அதை பற்றி லட்டு ஷாப் அப்படிங்கும்போது நம்ம டைப் பண்ண உடனே லட்டு எத்தனை லட்டு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்லாம் வரும். அதில் நம்மளுக்கு பே பண்ணி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிக்கிறதும் இருக்குது, இல்லாட்டினா நார்மலாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிக்கிறதும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக எப்படி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோ கீழே பாருங்களே, கிரீடம் மாதிரி ஒன்று போட்டிருக்கா, அந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னா அது பே பண்ணி நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த இமேஜ் ஃப்ரீயான இமேஜ் தான். இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை போய் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுனா, அதை ப்ரெஸ் பண்ணோடனே மேலே ஆல்ரெடி அவங்க லெட்டரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட நேமை நான் அதில் போட்டு எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நீங்களும் உங்களோட நேம் போட்டு, இல்லையோ வேற ஏதாவது அனிமல் பேர், இல்லாட்டினி ஏதாவது சாமி நேமு, இந்த மாதிரி ஏதாவது போட்டு எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இதை லட்டு இந்த மாதிரி மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு இந்த லட்டு இமேஜுக்கு பதிலாக நம்மளோட இமேஜ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் எப்படி இதை எடிட் பண்ணுறது. மேலே பாருங்கள், என்னோட நேம் கொடுத்துருக்கேனா, கீழே என்னோட நேம் கொடுத்து அது என்னென்ன காண்டாக்ட் நம்பரு, இப்போ உங்களுக்கு அதில் என்னென்ன கொடுக்கலான்னா இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பரு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்த அது சுருக்கமாக ரொம்ப இதாக லாங்காக கொடுக்காம கம்மியாக நம்மளோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பரு, இல்லாட்டினா வேறு யாரோட ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி கொடுத்து இது ஒரு லோகோ ரெடி பண்ணுறதா. நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லோகோ ரெடி பண்ணுறது. உங்கள் கடையில் நீங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க அதை எழுதிட்டு நீங்கள் உங்களோட நம்பரு, இல்லாட்டி இன்னொருத்தவங்க நம்பரு அந்த மாதிரி கொடுத்து, உங்களோட இமெயில் ஐடி, சப்போஸ் எதில் காண்டாக்ட் பண்ணணும், இந்த லட்டு வாங்கணுன்னா அதை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதில் போய் என்ன மாதிரி பண்ணலான்னா, இன்னும் நிறைய கொடுத்துக்கலாம். காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம், இமெயில் ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து எடிட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இப்படி தான் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.